அனைவருக்கும் வணக்கம். ஜாதிகள் வன்கொடுமைகள் இல்லா இளைஞர் இந்தியா. ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தை எப்போவுமே கெட்ட வார்த்தைகள் பேசாது, ஆனால் கேட்ட வார்த்தைகளை பேசும். அந்த மாதிரி தான் ஜாதிகள் யாரும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு பிறக்கிறது இல்லை. ஆனால் நாளடைவில் அவங்க கேட்டு 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 அவங்க மனசில் நல்லா பதிஞ்சிருது. ஜாதி பார்க்கணும், நம்ம இந்த ஜாதியில் தான் நம்ம ஒரு பழகணும் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு மனநிலை ஆழமாக பதிஞ்சிருது. அப்போ அந்த மனநிலையை மாற்றணும்னா முதல்ல ஒழுங்காக இருக்கணும். நம்ம ஜாதி பார்க்கக்கூடாது. அப்போது நம்ம ஜாதி பார்க்காம இருந்தால் தான் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான பெரியவங்க எல்லாருமே மேக்சிமம் ஜாதி பார்க்காங்க. அப்போ அந்த ஜாதியை பார்க்காம இருக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம பிள்ளைகளுக்கு மனித நேயத்தை சொல்லிக் கொடுக்கணும். மனித நேயம் இருந்தாலே ஜாதிய வன்கொடுமைகள் நடக்காது. ஏன்னா எல்லோரும் சமந்தான், சமத்துவம், சமதர்மம் இந்த மாதிரி பேச வச்சில் அந்த மாதிரி கொள்கைகளை நம்ம தீவிரமாக அவங்க மனசில் பதிய வைக்க வச்சில் ஜாதி பார்க்கணும், இவங்க என்ன ஜாதி அவங்க அன்ன ஜாதி அப்படின்னு சொல்லி அங்கே மனநிலை மாறும். இந்த மனநிலை மாறிட்டாலே ஒரு புரிதல் வந்துடும். அந்த மேக்சிமம் அந்த புரிதல் வந்துட்டாலே இந்த குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் இந்த ஜாதிய வன்கொடுமைகள் இந்த மாதிரி வன்முறைகள் இந்த மாதிரி இதுக்கு ஈடுபட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். சரி, அவங்க ஜாதி அவங்க பண்பாடு அவங்க கலாச்சாரம், நம்ம ஜாதி நம்ம பண்பாடு நம்ம கலாச்சாரம். ஜாதிகள் கூட இருக்கட்டும், ஜாதிகளை ஒரே அடியாக நான் ஒழுங்க அப்படி இப்படி நான் புரட்சிகரமாலாம் ஒன்றும் சொல்ல வரல. நான் சொல்கிறேன், அவன் ஜாதி அவன் இதில் இருக்கட்டும், அவன் கலாச்சாரத்தை அவன் பின்பற்றட்டும். ஆனால் ஒரு மதிப்பு, அவங்களோட கலாச்சாரம் இப்படி இருக்குது, நம்மளோட கலாச்சாரம் இப்படி இருக்குது, அவங்க விருப்பப்படி அவங்க பண்ணுறாங்க, நம்ம விருப்பப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு புரிதல், ஒரு சின்ன புரிதல் தான். இப்படி இன்றைக்கி ஒரு மதத்தை எடுத்துக்கோங்க. எத்தனையோ மதங்கள் இருக்குது. ஆனால் எல்லோரும் ஒரு வழிபாடு பண்ணுறதை நம்ம யாரும் எதுவும் தப்பாக நினைக்கிறது கிடையாது. சரி, அவங்க வழிபாடு அவங்க கும்பிட்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் ஒரு ஜாதியுமே அவங்கவுங்க குடும்ப பின்னணி, நாங்கள் இந்த ஜாதியில் பிறந்திருக்கோம், இந்த இதில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க இதில் அவங்கவுங்க இருப்பாங்க. இதை நம்ம பெருசாக நம்ம கொண்டு போகணுங்கிறது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள், இந்த மாதிரி வெட்டு குத்து இந்த மாதிரிலாம் நடக்கும்ச்சு இதை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுருது. ஆனால் இந்த மாதிரி ஜாதிய வன்கொடுமைகள் வரக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா ஒரு புரிதல் இருக்கணும். அதுக்கு நம்ம பொதுவான அரசியல் எல்லாருக்கும் தெரியணும். ஒரு மனித நேயத்தை பேசக்கூடிய கம்யூனிசம் எல்லாருக்கும் பரவணும். கம்யூனிசம் பரவணும், அம்பேத்கரியம் பரவணும், பெரியாரியம் பரவணும். அவங்கள புரிஞ்சுக்கிடணும். அந்த தலைவர்கள் சொன்னதை முழுமையாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் சொல்லலை, நீங்கள் கரெக்ட் அண்ட் ரைட்டாக இருங்கலாம் சொல்லலை. அவங்க சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு இந்த மாதிரி வன்கொடுமைகளோ, அடுத்தவங்களுக்கு தாழ்வாக நினைக்கிறதோ, நம்ம மேல் ஜாதின்னு சொல்லி பகட்டாக நினைக்கிறதோ, இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்களே வராது. இந்த மாதிரி எண்ணங்கள் வரணும்னா முதல்ல நம்மளிலேருந்து மாற்றம் வரணும். மாற்றம் உருவாகணும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். தூத்துக்குடி மறைமாவட்டம், குறுக்குச்சாலை மறைவட்டம், பெரியசாமிபுரம் பங்கு.